ஹலோ காய்ஸ், நான் தான் உங்களோட மிருத்யுஞ்சய். நாம் இப்போ பேரிஷ் பிரிஜன் விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேட்டை பாய்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு இந்த புது ஃபயர் ஸ்வாட் கிடச்சிருக்கு. இப்படி இதில் ஏறி குதிச்சு பேரிஷ் பிரிஜன் நான் நிறையா தடவை விளையாடிருக்கேன். ஒரே அடி, அவ்வளோதான், காலி. ஒரே அடி. இதை எடுத்துகிட்டு போய் முஜக் 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 அப்படி குதிச்சுட்டு அம்மா முஜக் 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 அப்படியே இப்படி போய் டே என்ன கீழே வந்துக்கிட்டே இருக்க. முஜக் 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 அப்படியே அப்படியே. காய்ஸ், நம்ம எந்த தப்பு பண்ணாததுக்கு இந்த பேரி நம்மளுக்கு 1000 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காரு. அந்த ஜெயிலேருந்து நம்ம இப்போ தப்பிக்கிறோம். இது வேணுமா? எங்களுக்கு இந்த போல்ட்டே தேவையில்லை. இதை எடுத்து ஒரே அடி தான். போல்ட் எடுத்து 10 தடவை அடிச்சுக்கிட்டு ஐயய்ய, இந்த குண்டன் எங்கே இங்கே வந்தான்? டாய், என்னை பிடிக்காம விட மாட்டேன். ஐயோ வந்துட்டான். டாய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்னோட ஜெயிலேருந்து தப்பிக்க பார்க்குறீல்ல? சார் சார், எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனால் நான் சாப்பிட போகிறேன் சார். பாய் சார். சாப்பிட போனால் பைப்பில் போவையாடா. ஐயோ கீழே வந்துட்டேன். என்ன சார் கீழே உண்டுலாம் திறக்கிறாரு பேரி பிரிஜன். எங்கடா நான் விட்டுட்டேன். அப்பாடா, நல்ல வேலை நம்ம அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சாச்சு. வாங்க நம்ம இங்கேருந்து ஓடிடலாம். ஐயோ திருப்பி வந்துட்டியா? சார் சார் விட்டுடுங்க சார், நான் இங்கே வந்துடுறேன் சார். என்ன சார் சார் விட்டுடுங்க சார். சார் சார் விட்டுருங்க சார், என்னை விட்டுருங்க சார். எதுவும் பண்ண சார். சார் என்னை விட்டுருங்க சார். சார், பண்ணாத தப்புக்கு ஜெயிலில் போட்டுட்டிங்கன்னா நான் எப்படி சார் வருவேன்? சார் நான் இங்கேருந்து ஓடுறேன் சார். பாய் சார். இப்போயாச்சும் ஓடிருந்தோம் அந்த சைடு, இல்லைன்னா அவ்வளோதான். அவன் மண்டை மேலே ஸ்ட்ரெயிட்டாக வாயில் எடுத்து லபக் அப்படின்னு போட்டுருவான். ஐயோ நோ 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 சார், கையில் வாங்கி திருப்பி ஜெயிலில் போட்டாரே. ஐயோடே. காய்ஸ், நம்ம இங்கேருந்து தப்பிக்காமல் நம்ம போகக்கூடாது. இவன் நம்மளை எத்தனை தடவை அடித்தாலும் நம்ம தப்பிக்காமல் போகக்கூடாது. இந்த தடவை இந்த ஸ்வால் எடுத்து அவனை முஜை மோஜை மொஜைக்குன்னு அவங்க வயிற்றுலேயே ஒன்று அடித்து அழுதுகிட்டு அவன் வீட்டுக்கு ஓடிடுவான். பார்த்துட்டான்டா. ஐயா புடு புடு புடு. கைஸ், அவன் தொப்பில் போய் ஊஞ்சி வச்சுட்டான். கைஸ், அப்படியே நைஸாக பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு. இப்போ இங்கே வரான், அங்கே வரான். அங்கே போனோடனே நம்ம போகலாம். அங்கே போனோன்னு நான் போகலாம். கைஸ், ப்ரெஸ்ஸே பண்ண முடியல. அதை எப்படா நான் ப்ரெஸ் பண்ணுவேன்? ஸ்வால் எடுத்து அடிக்கணுமா? ஒரு வேளை ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணிட்டேனோ? ஆமாங்க, நான் ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ மேலே ஏறது மட்டும்தான் நம்ம வேலை. அதுக்காடா நான் இவ்வளோ நேரம் நான் போராடிட்டு இருந்தேன். மாட்டையா, இப்போ என்னை முடிஞ்சு அனுப்பிடுறான். என்ன பண்ணுவேன்? உன்னை சும்மா விட மாட்டேன். இப்போ பிடிக்கலனா நான் உன்னை அப்புறமா நான் பிடிப்பேன். என்ன கைஸ், இவன் இப்படி பண்ணுறான்? அப்படி இங்கே குடிச்சிடலாம். எஸ், முதல் தடவை நாங்கள் இப்போ குடிச்சாச்சு. இப்படி அப்படியே இப்படி உள்ளார போய் இங்கே குடிச்சிடலாம்.
எப்படியோ நம்மளுக்கே தெரியும், இந்த டைல்ஸ்லாம் உடஞ்சிருக்கிறத பார்த்தாலும் தெரியும் காய்ஸ். அவன் நடக்கிறது நம்மளுக்கு இங்கே வரைக்கும் கேட்குது காய்ஸ். செவல் எடுத்தாச்சு. செவல் எடுத்து முதக் பதக் 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 அப்படியே வேலையை கீழே வந்துடலாம். அப்படியே இங்கே அப்படியே ஒரு ஆவி மாதிரி இப்படி குதிச்சு குதிச்சு போகணும். அப்படியே அதுக்கப்புறமா இதுவும் கொஞ்சம் ஈஸி. என்னடா நடுவில் உடச்சி வச்சுருக்குறீங்க? நல்ல வேலை நம்ம உடச்சி வச்சுருக்கான்னு தெரிஞ்சிச்சு. ஐயோ என்ன அங்கே எதுவும் உருண்டு போகுது? போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி ஒரு சீக்ரெட் பிளேஸா? நம்மளுக்கு தெரியாது. அதுவும் பாரிஸ் போலீஸ் ஸ்டேஷன், ஸ்பெஷல் போலீஸ் ஸ்டேஷன். ஒரு ஏதோ ஒரு இந்த கோட்டெல்லாம் இருக்கும்ல, கேசல், அந்த கேசல் இருக்கிற பிளேஸ் மாதிரி இந்த ஜெயிலில் இருக்குது கைஸ். ஒருவேளை இந்த பேரி வந்து ஒரு கேசலை வாங்கி அதை ஜெயிலாகவே மாற்றிட்டானா? இன்னும் புரியலையே. சரி கைஸ், நம்ம இப்போ மேலே ஏறலாம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இவ்வளோ டேய் என்னடா மண்டோடு தனியாக கால் தனியாக கை தனியாக கழிட்டு வச்சுருக்கிறீங்க? ஏன்னா உள்ளே இருக்க சத்தம் கேட்குது. டேய் என்னடா அவனோட அண்ணா மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கிற? காய்ஸ் என்ன காய்ஸ், அவனோட பவராக இருப்பான் நாட்டுக்கு. காய்ஸ் பார்த்துக்கலாம். என்னடா அவனோட மோசம் முடிகிற? அவனை சும்மா விட மாட்டேன் அண்ணா. இவனை பிடிங்கண்ணா. எனக்கு வந்து இவனை சூப் வச்சு குடிச்சிடணும். ஆமாம், சூப் வச்சு குடிச்சிடணும். கஷ்டம். அந்த மொட்டை மண்டையத்துலேருந்து தப்பிச்சாச்சு. அப்படியே இங்கேருந்து நல்ல வேலை காசு. நம்ம கீழே விழுந்தா அவன் வந்து சூப் வச்சு கொடுத்துருப்பான். என்ன சத்தம்டா அது? பார்க்கலாம் மேலே போய். ஒரு ஜெயிலுக்குள்ளே இப்படி ஒரு சீக்ரெட் பிளேஸ் வச்சுருக்காங்க, அதுவும் நம்ம பாரிஸ் பிரிசனில். இப்போ என்ன நடக்குது? ஏதோ கொயின் சத்தம் கிடச்சிருந்துச்சு. ஓ, இதுக்கு நம்ம கை வந்த கலையாச்சே. ஜூஸு காய், அதை மட்டும் குடிச்சிடாதடா. என்னக்கா சொல்கிற? குடிக்கக்கூடாதா? ஆமாண்டா. சரிக்கா, நான் குடிக்காமல் வரேன். ஐயோ காய், நான் ஏமாத்திட்டீல. உனக்கு ஒரு ரிவெஞ்ச் கொடுக்குற பாரு. இப்போ பாரு. ஓய் ஓய் என்னக்கா வழுக்குதே? ஐயோ வழுக்குதே வழுக்குதா? ஐயோ கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது. கீழே வந்தால் அசிங்கமாக போயிடும். அக்கா வந்து கக்கா காக்கான்னு சிரிப்பாங்க. ஐயோ கீழே வந்துட்டேன். அக்கா நம்ம ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சுக்கலாம். யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க தான். சரிடா. முஜக் 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 முஜக். எஸ், நம்ம ஜெயிச்சாச்சு. அக்கா வந்து கீழே விழுந்துட்டாங்க. அக்கா நான் இந்த ஏணி மேலே ஏறி போயிடலாம். இப்போ என்னடா பண்ணணும்? ஃபைண்ட் அ லேடர். லேடர் எதுக்குள்ளே இருக்குன்னா ஸ்டோரேஜ் ரூமில் தானே இருக்கும் லேடரு. நான் நம்ம ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே பார்க்கலாம். லேடர் இங்கே தான் இருக்கே. லேடர் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிடலாம். இன்னும் நம்ம பையன் லேடர் எடுத்துகிட்டு ரொம்ப சைஸாக நடக்கிறானே. கேஸ் இங்கே பாருங்களேன், அவன் எப்படி நடக்கிறான்னு பாருங்களேன். பாடி மட்டும் பார்த்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகுது. காலை மட்டும் பாருங்க, முடங்கு 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 முடங்குன்னு நவுறுது. ட்ராப் பண்ணிடலாம். என்னடா ட்ராப்னா முட்டுன்னு போடுறேன். ஏறி எஸ் கைஸ் ஏறியாச்சு. ஐயோ காற்று வேறு தள்ளுதே. தள்ளாதரா டேய். கைஸ் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி தான் கைஸ் போகணும். இப்போ என்னடா புதுசாக வச்சுருக்கிறீங்க? ஐயோ பைப்பு. ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா நான் கீழே விழுந்திருப்பேன்.
கீழே பார்த்தீங்களா? இன்னும் ஒரு ஜெயிலுக்குள்ளே இப்படி எவனோ ஆணியானே அடைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ முதல் தடவை நான் இப்போ தான்டா பார்க்குறேன். ஜெயிலுக்குள்ளே கைதிகளுக்குள்ள இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆணியாக வச்சுருக்காங்க. அதுவும் குட்டியே, அதுதான் நார்மல் ஆணி இல்லை, பெரிய ஆணி. நான் அந்த அவன் சைஸுக்கே இருக்க மாட்டேருக்கு. சரி கஸ், 3 திருவி விடணும். நம்ம 2 பண்ணியாச்சு. இன்னொன்று பண்ணணும், அது அந்த சைடு இருக்கு. எல்லா வால்வையுமே நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. அடாடாடாடா, அந்த பையன் வந்து எதை அனுப்பிச்சிட்டாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறானே. ஆமாண்டா பேரி, ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட். நான் உன்னோட தப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். சரி பார்க்கலாம், வா கடைசியில் வா. நான் உனக்கு நான் இன்னும் பெருசாக ஒன்று வச்சுருக்கேன். பெருசாக வச்சுருக்கியாடா? சரிடா பாட்டுக்கலாம்டா. வா வா, உனக்கே தெரியும் வா. சரி கைஸ், அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கட்டும், நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். என்னடா காத்தாடி ஓடிட்டுருக்கே. ஐ அக்கா ஐயோ தள்ளுது கைஸ். இந்த எல்லோ கலரை வரும்போது நம்ம கடிக்கிட்ட குதிக்கணுமான்ட்டுருக்கு. நான் கீழே விழுந்துருவோம். மொஜக் 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 மொஜக். அதுதான் கைஸ், முடிச்சாச்சு. வரமா நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு தெரியல. இதா, இது ஈஸி தான் கைஸ். அப்படியே போட அதுக்குள்ள. எட்டு பையன் என்னடா எல்லாமே ஈஸியாக முடிச்சுட்டு வரேன். இரு, என்னோட குக்கு ஒருத்தர் இருக்காரு. அந்த குக்கு என்னை முடிச்சு விட்ருவேன். ஏன் குக்கா? என்னது குக்கா? ஆமாம், கேஃபிட்டீரியா இருக்க பாரு, அங்கே தான் இருக்காரு. சரி, அவன் என்ன அவ்வளோ பெரிய குக்குன்னு பார்த்துடலாம். சரி, அவன் எனக்காச்சும் சமைச்சு கொடுப்பான்ல. போய் எனக்கு சூப்பராக சமைச்சுடுவான் பாரு. செஃப், சமைச்சு விட்றீங்களா? யோ, என்ன செஃப் அடிக்கிறான்? டேய் பேரி, என்னடா செஃப் அடிக்கிறான்? செஃப், எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது. ஏய் என்னடா எதையோ அடுத்து பூசுறான் நம்ம வேலை. போடுறா, ஆர்பிஜி எடுத்துக்கலாம். போடுறா. என்னென்ன அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அங்கேயே இரு. என்னடா பேரி மொக்க வேஸ்ட்டாக இருக்கிறான். என்ன அவனே நீ போட்டு தள்ளிட்டியா? ஆமாண்டா, பரவாயில்லையே, நல்லா தான் நீ விளாட்ற. தேங்க்யூடா பேரி. இப்போவா, இப்போதான் உனக்கு அது சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் வச்சுருப்பான் அப்படின்னு தெரியல. என்னதான் இப்போ சர்ப்ரைஸ் வச்சுருப்பான்னு தெரியல. நான் உனக்கு காத்துக்கிட்டு இருப்பேன்டா, காத்துக்கிட்டு இருப்பேன். சரி, நீ அவன் வந்து என்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்க்குறான். எக்ஸிட். எஸ், இந்த எக்ஸிட் திறந்து இது வருது. மேலே பறந்து போகணுமா? ஐயோ, என்ன லேசராக இருக்குது. பார்த்தோன்னா அவ்வளோதான், கருகிறவன். ஆஹாஹா, நீ என்ன இல்லைன்ற தப்பிக்கவே முடியாது. பேரி ஜெயிலாம் சும்மாவா? சும்மா தான், நான் அது ஈஸியாக தப்பிச்சிடுவேன். இன்றைக்கி தான் எனக்கு அன்லக்கீடு. சரி பார்க்கலாம் தப்பியா இல்லையான்னு. இந்த செகண்ட் லேசரில் தான் நான் 2 தடவை நான் ஓட்டிட்டேன். ப்ளஸ் 3 தடவை ஓட்டிட்டேன். ஆஹா, அதில் நான் ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் வச்சுருக்கேன். அது வந்து அதை வேகமாக சுற்ற வைக்கும். டே பேரி, எல்லாமே ஒன்றா வைக்க மாட்டியாடா? ஒன்று வந்து வேகமாக சுற்றுது, ஒன்று வந்து பொறுமையாக சுற்றுது, ஒன்று அப்படியே நிற்கிது. இப்படி தான் வைக்கணும். அதுதான் நான் தப்பிக்க மாட்டானுங்க. பேரி, நான் தப்பிச்சா நான் ஓட போகிறேன். அப்படியாடா? எஸ் காய்ஸ், நான் அப்படியே பறந்து வந்தாச்சு. என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு இது சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குது. அப்படியா பேரி? சரி பேரி, அப்படியே கீழேருந்து அப்படியே குச்சிடலாம்.
போடு. கீழே வந்துடுச்சு. ஒன்று எடுத்துட்டு வாடாடே. இவன் நான் அந்த இடத்துல எதையோ தூக்கிட்டு போறான். டேய் எனக்கு என்னடா எல்லாமே கீழே வந்துட்டு இருக்கு. டேய் பேரி, அவனுக்கு என்னடா பண்ண? அவன் பட்டுக்கு அந்த இடத்துல போறான். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். இப்ப சொல்ல போறியா இல்லை அவன் மூக்கிலே வந்து குத்துத்தான்? சொல்லிடுறேன். ஏன் மேலே அடிக்கிற? ஓடிடு, இல்லை நான் வந்து எடுப்பேன். பாரு பொண்ணு அடிக்கிறேன் பாரு. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? எதுக்கு என்ன அடிக்கிற? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே பாருக்க, நான் உனக்கு சர்ப்ரைஸு. ஐயோ என்னடா இவன் இத்தோ சொல்லுறான். நீ அதான் இன்னைக்கு காலி. பக்கத்துல வந்து மெடிச்சிருவான். அது ஐயோ ஒரு கையை அடிச்சுட்டான். கைஸ் நான் போட்டு தரேன்னா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். எஸ் காய்ஸ், அடிச்சாச்சு. எஸ் கஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பேரியர் கொண்டாச்சு. இப்போ வந்து நான் அப்படியே வெளியே போயிருந்தேன்னா 550 காயின்ஸ் கிடச்சிருக்கு கைஸ். இப்போ என்ன பண்ணணும்? இன்னும் இங்கே ஒரு ஜீப் இருக்கு, ஏறிடலாம். இது என்னோட அந்த ஜீப் இப்படி போயிருக்கு. இங்கே கேஸ் ஸ்டேஷன் இருக்கு, இறங்கலாம். இன்னும் இங்கே ஏதோ ஆரோ மார்க் போட்டிருக்கு, உள்ளார போயிடலாம். என்ன இங்கே ஏதோ அட்டைப்பட்டியாக இருக்குது. என்ன இங்கே ஏதோ கராஜ் இருக்குது. பண்ணி பார்க்கலாம். ஓ புரிஞ்சிருச்சு. இதை எடுத்து மேலே வச்சு மேலே போகணுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒன்று எடுத்து இப்படி, இன்னொன்று எடுத்து இதுக்கு மேலே இப்படி, அப்புறமா பேசாமல் லேடரே எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். ஆனால் லேடர் வச்சுட்டு இருந்தால் டைம் ஆகும். அதில் அப்படியே இன்னும் மேலே வந்துட்டேன். இப்போ இது தொடர்ந்து நான் என்ன பண்ணுவேன்? என்ன ஒரே இடத்துக்கு வரேன். அதுக்கு நான் லேடரே வச்சு போர் பண்ணேன்னா சும்மா பொம்மை. இது ஓ அங்கே போகணுமா? இப்போதான் கைஸ் தெரியுது. நம்ம இது மேலே ஏறணும் கைஸ். நான் வேற என்னடா அவ்வளோதான் எஸ்கேப். அந்த கடைகளுக்குள்ளே போனால் எஸ்கேப்புன்னு நினச்சேன். இன்னும் ஹெலிகாப்டருக்கு எஸ்கேப் ஆகணுமா? அவ்வளோதான் காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கான்ல ஆலில் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க முடியும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இது என்னடா புதுசாக இருக்குது, ராக்கெட் வச்சுருக்கானுங்க. ஏறி பார்க்கலாம். என்ன போலீஸ் ஸ்டேஷனில் ராக்கெட்லாம் இருக்குமா? அவ்வளோதான் காய்ஸ், பாய்.